ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியனை பற்றிய ஒரு பதிவு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாகவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தைக்கு காரகம் எடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம தந்தையினுடைய வாழ்க்கை குணம், தந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை, ஒரு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியனும் சனியும் சேர்ந்தது. ஒரு ராசியில் சூரியனும் சனியும் நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது அல்லது விலகிய பாகையில் இருக்கும் பொழுது மொத்தத்தில் ஒரு ராசிக்குள்ள சூரியனும் சனியும் இருக்கும் பொழுது அப்பா பிள்ளைக்கு சேராது. அது நெருங்கின பாகையில் இருக்கும் பொழுது, சூரியனோடு மிக நெருக்கமான பாகையில் இருக்கும்போது சனி நாட் வேல்யூடு. அது தகுதி இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அஸ்தமனம் அஸ்தங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு தோஷத்துக்கு போகும்பொழுது தந்தையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பிள்ளை வளர வளர அப்பாவுக்கு ஸ்டேட்டஸ் வசந்துக்கிட்டே போகும். ஆனால் பிள்ளை தருதலையாக இருப்பான். அதாவது அந்த தந்தைக்கு உதவாத ஒரு பிள்ளையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகருக்கும் அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு பிடிப்பினை இல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். இது நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும், விலகிய பாகையில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஒரே வீட்டுக்குள்ளே அந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, தந்தையும் மகனும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டுமே பரம வைரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடும் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தந்தையினுடைய சொத்து பிள்ளைக்கு தான், தாத்தாவுடைய சொத்தும் பேரனுக்கு தான். அதே மாதிரி தந்தையினுடைய சொத்து, அதாவது தாத்தாவுடைய சொத்து தனது தந்தைக்கு தனது தந்தையினுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து தந்தைக்கு தந்தையினுடைய சொத்து அந்த ஜாதகருக்கு வர்றது அப்படிங்கிறது இது வம்சாவளியை குறிக்கக்கூடிய ராகு சூரியன் சனி மூணு பேருமே விரோதிகள். இப்போ ராகு சனி காம்போவும் நமக்கு பெருசாக பலனளிக்கிற காம்போ கிடையாது. ராகு சூரியன் காம்போ அப்படின்றது இங்கே பாருங்க, இந்த ராகு சூரியன் காம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக எல்லா கிரகத்தையும் தனது ஒளிக்கதிர்களால் அஸ்தமிக்க செய்யக்கூடிய சூரியன் ராகு கிட்ட சரண்டராக தான் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிறான். அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு நேரடியாக வருது அப்படிங்கும்போது ராகுவும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போ, கிட்டத்தட்ட இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய ஜாதகருக்கு தாத்தாவுடைய சொத்து கிடைச்சிடும், பூர்வீக சொத்து கிடைச்சிடும். பட் இந்த இடையில சூரியன் உள்ள நுழைஞ்சார் அப்படின்னா, இந்த ராகு சூரியன் சனி ஒரே ராசியில் இருந்தாங்க அப்படின்னா தாத்தாவுடைய சொத்து தாத்தாவும் அனுபவிக்காம அப்பாவும் அனுபவிக்காம பேரனுக்கும் கிடைக்காம போயிடும். அப்போ இது மாதிரியான நிறைய டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த கிரக அமைவுகள் மாட்டும். அப்போது ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சனி சூரியன் அமைவு, அந்த வீட்டில் அந்த ஜாதகரும் தந்தையும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய அமைப்பு அப்படின்றது பிரதிபலிப்பு இல்லாமல், அதாவது அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும். அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி, இதில் நிறைய கேட்டகரி வைஸ் எடுக்கலாம். சனி வீட்டில் சூரியன், இப்போ கும்பம் மகரம் இந்த வீட்டில் சூரியன் இருந்தால் அங்கேயே சனி இருந்தார்னா ஆட்சி ஆகிடுவார். இப்போ இது தலைகீழாக உள்டாவாக மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளை வளர 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 அப்பா எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிடுவார். அவர் இவர்கிட்ட கேட்டு நம்ம தனி ஒருவனில் அரவிந்த சாமியும் தம்பிராமையா மாதிரி கதையாகி போயிடும். இருப்பாங்க, ரெண்டு பேருமே இருப்பாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா, அரவிந்த சாமியினுடைய அமைப்பு அப்படியே மேலோங்கி போக 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 தந்தையினுடைய அமைப்பு அப்படின்றது அப்பா மகனுடைய பேச்சு பிள்ளையோட பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய அமைப்பு மகரம் கும்பத்தில். இதுலேயும் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே மாதிரி இந்த சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், இங்கே சனி போய் உட்காந்துடுறார். இப்போ இந்த சனி உட்காரும்போது கடுமையான தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனாக இருப்பார்.
ஆக்சுவலாக சூரியனை போல் ஒரு தயாள குணம் உள்ளவன், தர்ம நீதி சிந்தனை உள்ளவன், உயரிய எண்ணங்களை கொண்டவன், உயரிய அந்தஸ்தை கொண்டவன் அப்படின்ற கிரகம் கிடையாது. ஆனால் இதே வந்து சூரியன் ப்ளஸ் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் நெருங்கிய பாகையில் இருக்கும்போது சூரியன் ஆட்சியாளனாகி அவர் அங்கே மூலத்திரிகோணம் எடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். நான் என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு படிக்கணும், இவ்வளோ தொழில் பண்ணணும், இல்லை நான் பார்க்குற தொழிலவே வந்து பல விதத்தில் அபிவிருத்தி பண்ணி நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி என்னுடைய தொழிலை வந்து நிறைய அபிவிருத்தி பண்ணணுன்ற எண்ணத்தில் வந்து தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நடக்காமல் போகிற எங்கே இருந்தால் சிம்மத்தில் வந்து சூரியனும் சனியும் இருக்கும்பொழுது நிறைய வந்து அப்பாவுக்காக நிறைய இவர் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய விட்டு கொடுப்பார், தியாக மனப்பான்மையோடு இருப்பார். ஏன்னா சனினால தியாகம் தானே. அப்போ இந்த சனி வந்து போய் சிம்ம வீட்டில் உட்காந்து சூரியன் அந்த இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி சூரியன் காம்போ இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தந்தையை விட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி தள்ளி இருக்கிறது, அடுத்த தெருவாக தள்ளி இருக்கலாம், அல்லது சின்ன வயசில் வளரக்கூடிய வயசில் அப்பா விட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால் படிப்புக்காக வெளியே ஹாஸ்டலில் தங்குறது, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா வெளிநாடுகளில் படிக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த சூரிய தசையோ சனி தசையோ அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ கிராஸ் ஆகி வெளியே போயிருந்தது அப்படின்னா அப்புறம் வந்து பிற்காலத்தில் வந்து அப்பாவுடைய சொத்துவோ அல்லது பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய சொத்தை அப்பா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் மகரம் கும்பத்தில் சனி ஆட்சியாகி சூரியன் சிக்கினாலும் அப்பாவனுடைய டாமினேஷன் குறைஞ்சு போயிடும். சிம்ம ராசியில் சனி சிக்கினான்னா பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாது. அப்போ இது மாதிரியான ஒரு காம்போவில் தான் இந்த சூரியன் அமைப்பு அப்படின்றது வந்து சேரும். அதே மாதிரி வந்து இந்த சூரியன் சிம்ம வீடு மூலத்திரிகோணம் ஆட்சி, மேசம் வந்து உச்சம், அது நேர் எதிர்க்க வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் வந்து நீச்சம், அவர் அங்கே தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் சனி உச்சமாகும். அப்போ இங்கே சனி உச்சமாகக்கூடிய வீட்டில் சூரியன் சனி காம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. தென் துருவமும் வட துருவமாக தான் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தென் துருவமாக வந்தாலுமே அந்த மேக்னெட்டிக்கில் வந்து ஒட்டாது, தெற்கு தெற்கு சவுத் சவுத் ஒட்டாது, விலகி போயிடும். இப்படி விலகி போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு வழியில் முன்னேறலாம். அந்த ஜாதகர் வந்து அதாவது வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, துலா ராசியில் சூரியன் நீச்சமாகி சனி உச்சமாகும் பொழுது இந்த காம்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் தந்தை அப்படிங்கிற உறவு வந்து இருந்தும் இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தா தான் ஏழரை சனி வரும்போது தந்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்டைக்கும் மூலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சந்தியில் வரும்பொழுது ஏழரை சனி கிராஸ் பண்ணும்பொழுது அந்த தந்தையை இழக்கக்கூடியது, தந்தையினால் வரக்கூடிய லாபம் உபகாரம் இது எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் எந்தெந்த இடத்துல இருந்தால் கூட இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பொதுவாக வந்து நாடியில் வந்து குருவை தான் ஜாதகர்னு சொல்லுவோம். பொண்ணுக்கு செவ்வாய் ஜாதகம், செவ்வாய் வந்து ஆண் ஜாதகமாகவும் ஆணுக்கு வந்து சுக்கிரன் வந்து பெண் ஜாதகமாகவும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் பொதுவாக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகரை குறிக்கிறது நம்ம வேத ஜோதிடத்தில். அதே வந்து நாடியில் வந்து குருவை தான் ஜாதகராக சொல்லுவாங்க. அப்போ குரு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போ வந்து நல்லா இருக்கும். காரணம் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து நட்பு கிரகங்கள் ரெண்டுமே. அதாவது வந்து அந்த ராசிகள் நெருப்பு ராசிகளுக்கு நெருப்பு ராசி தத்துவங்களுக்கு வந்து நெருப்பு கிரகங்களாக இருக்கும் போதுமே சூரியனும் செவ்வாயும் குருவும் நண்பர்கள். அப்போ நண்பர்களாக இருக்கக்கூடியது வந்து ஒரு வேளையில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு பல காலகட்டங்களில் வந்து இது ஒரு பெருசாக வந்து தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கொடுக்கறது கிடையாது, பல மன கசப்புகளை கொடுக்கறது கிடையாது. சனிக்கும் சூரியனுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த ஆட்சி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி, மூலத்திரிகோண சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி, அதே மாதிரி உச்சராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசி, நீச்சராசி அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசி. அப்போ இந்த இடங்கள்ல வந்து சூரியன் வலு இழக்கக்கூடிய சூரியன் துளாராசியிலும் 70% 75% அல்லது வந்து 50% 60% வந்து மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி, இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே சனி வந்து எந்த விதத்துலையும்
திரிகோண சம்பந்தத்தில் கூட வரக்கூடாது. திரிகோண சம்பந்தத்தில் வந்து சனி உட்காந்துருந்தாலுமே, உதாரணமாக சிம்ம ராசியில் வந்து சூரியன் உட்காந்துருக்கார், தனுசு ராசிலையும் அல்லது மேச ராசிலையும் இங்கே சனி உட்காந்துருந்தா தனுசு ராசியில் வந்து சம வீட்டில் சனி உட்காந்துருப்பார், மேச ராசியில் நீச்சமாகி போயிடும். இந்த காம்போவும் தந்தை மகனுக்கான உறவை அது மிக கடுமையான உறவாக ஏற்றுக்கொள்ள முடியாத உறவாகவே கொண்டு வந்து விட்டோம். அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி சம்மந்தப்பட்டு வருது அப்படின்றது வந்து அனுஷ நட்சத்திரத்தில் போய் சூரியன் உட்காந்தா தான் அது வந்து சிரமத்தை கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. நேரடியாக சனியும் சூரியனும் பார்த்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. திரிகோண ராசிகளில் போய் உட்காரும் பொழுதும் சூரியன் சனி காம்போ அப்படின்றது வந்து அந்த இடத்துலையும் வந்து தெளிவாக பேசாது. அப்போ இதை விடவெல்லாம் வந்து இந்த சூரியனுக்கு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பொதுவாக 10ஆம் பாவத்தில் சூரியன் வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் மிக அதீத பலமுடையவனாக இருப்பான். அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையுடைய கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த ராசிகளில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் ஸ்தான பலம் ஆகக்கூடிய அமைப்பில் துலா ராசி நீச்சமாயிருக்கு. சார் இது இப்போ வந்து இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை நீச்சமாக எடுக்கணுமா, ஸ்தான பலம் உள்ள சூரியனாக எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். 10ல் வந்து சூரியன் ஸ்தான பலம் தானே, நீச்சமாகவே இருந்தாலும் சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகள் எப்பவும் குறையாது, வீரியம் குறையாது. 10ல் உட்கார்ந்தாலும் அது ஸ்தான பலம் தான். அவன் உட்கார்ந்து இருக்கிறது அந்த துலா ராசி அப்படிங்கிறது வந்து பாதக ராசி. இது ரொம்ப டேஞ்சரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நெகட்டிவ் பாயிண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு மகர லக்னக்காரங்களுக்கு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா ராசியில் உட்காந்து நீச்சமாயிட்டார் அப்படின்னா நம்ம தந்தை மகன் உறவை பற்றி அந்த ஜாதகத்தில் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த எடுத்து வச்சனா அதை தந்தை எவ்வளவோ பிரயாசப்படுவார், தனது மகனுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளவோ பிரயாசப்படுவார். ஒன்று அதை மகன் ஏற்றுக்க மாட்டான், அல்லது மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர லக்னக்காரன் நல்ல சம்பாதிப்பான், தெளிவான முறையில் வாழ்க்கையில் முன்னேறி வருவான், தந்தையை கவனிக்க மாட்டான். இது ஸ்தான பலத்தில் இருந்தாலுமே ஒற்றை சூரியனாக இருக்காருன்னு கூட வச்சுக்கோமே, கூட புதனோ இல்லை சுக்கிரனோ இல்லை வேறு கிரகங்கள் எதுவுமே இல்லை, ஒற்றை சூரியனாக இருக்கும் பொழுதும் அஷ்டமாதிபதி அப்படின்ற அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அந்த கிரகம் கொடுக்க மறுக்கும் பொழுதும், பொதுவாக வந்து சூரிய சந்திரனுக்கு வந்து அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. ஆனால் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் நீச்சமாகி 10ஆம் பாவம் என்னும் துலாம் ராசியில் ஸ்தான பலம் அடைந்து அந்த கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அரசாங்கத்தால் வரக்கூடிய சலுகைகள் மறுக்கப்படும் அப்படின்றதுல வந்து துளியும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது, வாய்ப்பே. ஆக்சுவலாக சூரியன் நீச்சமாக போகிறது அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்த அதிபதி. அவன் பொதுவாக கெடக்கூடாது, கெட்டால் அந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை விட்டு ஓடணும், அல்லது வந்து சொந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அல்லது சொந்த வீடு அப்படின்றது வந்து பாரம்பரிய சொத்து நமக்கு கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் நீச்சம் ஆயிடுறார். இப்போ நீச்சமாகி பாதக வீட்டில் அமரும் பொழுது இது இந்த ஜாதகர் தனது உழைப்பால் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சொந்த வீட்லேயோ சொந்த ஊர்லேயோ இருக்கக்கூடாது, வெளியே போயிட்டால் நல்லா டெவலப் ஆகிடுவார். ஆனால் இதே அடுத்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்மாதிபதியாக சூரியன் வருவார். இந்த கர்மாதிபதியாக வரக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேசத்தில் உச்சம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த மேசத்தில் உச்சமாகிறது வந்து இவருக்கு கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10க்குடைய சூரியன் அவனுக்கு 9ஆம் வீட்டில் வந்து உச்சமாகும் பொழுது இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அவன் நினைச்ச வேலையை செய்வான். அரசாங்கத்தில் வந்து முதன்மை அதிகாரியாக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஜாதகர் பொதுவாக தெரிஞ்சுக்கணும், சூரியன் உச்சமாகக்கூடிய ஏன் சித்திரை மாதம் வந்து குழந்தைய பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நம்ம அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுறோம், அல்லது வந்து ஏன் பிறக்கக்கூடாதுன்னு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் சீராக இருக்காது, சிறப்பு மிகுந்த ஒரு குழந்தையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் உச்சமடைந்தால் தகப்பனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு
இந்த ஜாதகர் வளர 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 தகப்பனாருடைய அந்தஸ்தை குறைக்கும், வசதியை குறைக்கும், பொருளாதாரத்தை குறைக்கும், அவருடைய திறமைகளை பூரா குறைக்கும். அப்படின்றதுனால தான் ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, இந்த கிரகம் உச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா அது வளரும் பொழுது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, இப்போ ஆக்சுவலாக வந்து 18 வயசு 19 வயசு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோமே, இந்த 20 வயசு ஆகும் பொழுது தகப்பனாருடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த குழந்தை தான் அந்த குடும்பத்துக்கு தகப்பனாராக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்படின்றதுனால தான் அந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கிறத மேக்ஸிமம் தடுப்பாங்க. அதனால் ஆடி மாதம் வந்து கணவன் மனைவி வந்து பிரித்து வச்சுருவாங்க. ஏன்னா கடக வீட்டுக்கு 10வது வீடு மேச வீடு. அதனால் இந்த இடத்துல வந்து அந்த முதல்ல கல்யாணம் பண்ணுறது வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து அவங்க ஒன்றும் கரு உருவாகலை அப்படின்னா ஆடி மாதம் வந்து கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். அப்போ சித்திரை மாதத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்தால் தகப்பனாருக்கு வந்து அவருடைய மேன்மையில் குறைவு ஏற்படும், இந்த குழந்தை வளர வளர குறைவு ஏற்படும் அப்படின்றதான் உண்மை. அப்போது இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். விருச்சிக லக்ன குழந்தைக்கு 9ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன், 10ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து நினைத்த தொழிலில் நினைத்த பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளை இந்த சூரியன் தர மறுப்பது கிடையாது. ஏன்னா அவனை நம்பின வந்து எப்பவுமே கைவிட மாட்டார் அவர். அதனால இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரிய அந்தஸ்தா விருச்சிக லக்கணக்காரனுக்கு உச்சமாகி பிறக்கும்போது சித்திரை மாசத்தில் பிறந்தாலும் தகப்பனாருக்கு சிரமத்தை கொடுக்கும், இருந்தாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய சூரியனாக இருப்பார். இது சிம்ம லக்னமாக இருக்கு. இந்த சிம்ம லக்னமாக இருந்து இந்த சிம்ம லக்னமே லக்னாதிபதியே அவன் தான். இங்கே ஸ்தான பலம் அடையக்கூடிய ரிஷபராசியில் வைகாசி மாதம் குழந்தை பிறக்குது. ஸ்தான பலம் அடையக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விரும்பிய கல்வி. சார் நீங்கள் நல்லா பாருங்கள், லக்னாதிபதி ஸ்தான பலம் அடைஞ்சிடறான். சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்தான பலம். சார் இங்கே வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் கெட்டிருந்தாலும், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் கெட்டிருந்தாலும், 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து கெடுகிரகங்கள் இருந்தாலும் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காகி உட்கார்ந்து 10ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் உட்காரும் பொழுது இந்த ஜாதகர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பார். சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக சூரியன் உச்சமடைகிறதை காட்டிலும் இந்த சூரியன் ஸ்தான பலம் அடைவது மிக மிக உன்னதமானது. நிறைய பலன்களை அள்ளித் தருவார். நல்ல முன்னேற்றமான பலன்களையும் ஒரு ஜாதகருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்கள், நல்ல பலன்களை, உயர்வான பலன்களை, நல்ல கல்வி, பொருளாதாரம், மனைவி, குடும்பம், மக்கள் செல்வாக்கு, அவங்க சம்பாதிக்கக்கூடிய வீடு, வாசல், வண்டி, வாகனம், இது எல்லாத்தையும் அள்ளித் தருவார். அப்போது ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஸ்தான பலம் அடைந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்லா இருக்கு. ஸ்தான பலத்திலேயே உச்சம், அது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இது வந்து கடக ராசிக்கு ஸ்தான பலத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர ராசிகளுக்கு, சந்திரனுடைய லக்கணத்துக்கு, கடக லக்கணத்திற்கு 2 குடையவனாக இருந்து சிங்கிள் போர்ட்ஃபோலியோ தான். அவன் போயிட்டு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் வந்து அவர் ஸ்தான பலம் அடையுது அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். இதே மேச லக்னத்துக்கு 5 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சூரியன். இந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இதே ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் தான் போய் ஸ்தான பலம் அடையும். இங்கே தான் பஞ்சாயத்து வரும், பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவான். அப்போது 10ல் வந்து கர்மஸ்தானத்தில் இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு இந்த 5 குடையவன் போயிட்டு 5க்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறையும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவுல முதல்ல வந்து பிரச்சனைப்படுவான். இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த உறவு வந்து சிக்கலாகி தந்தையும் பிள்ளையும் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5 குடையவனாக இருந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பழுதடைந்த சூரியனாக மாறிவிடும்.
இங்கே துலாத்தில் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகர லக்னத்திற்கு 10 குடைய, அதாவது 8 குடையவனாக இருந்து 10ல் போய் ஸ்தான பலம் அடைகிறதும் அது ஆகாத ஒரு விஷயம். இதே மேச லக்னத்துக்கு வந்து 5 குடையவனாக இருந்து மகர ராசியில் போயிட்டு ஸ்தான பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ஜாதகருக்கு ஒவ்வாத ஒரு அமைப்பாகவே அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது கொடுக்கும். அதே மாதிரி ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இப்போ ஒவ்வொரு வீடாக வந்து இந்த சூரியனுடைய அமைப்பு எங்கெங்கே உட்கார்ந்தால் நன்மையை தரும் அல்லது கெடுதலை தரும். இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்த வகையிலும் ஆவணி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகருக்கு எந்த வகையிலும் தகப்பனாருடைய சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, தகப்பனாருடைய பேரவே வாங்கிட்டு வருவாங்க. சிலர் வந்து அவருடைய பிள்ளை இவர் அப்படின்றதுக்காகவே இவருடைய வாழ்க்கை வந்து முதல் தரமான வாழ்க்கையாக மாறும். ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு அவங்களுடைய பிள்ளை அதே மாதிரி அந்த பெரிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அப்படின்றது வந்து அந்த ஊரை பாதுகாத்து நிற்கும். தனது அரவணைப்பினால் வந்து பாதுகாத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய மிக அம்சமான ஒரு குணம். அதுதான் அவனுடைய காரகமே. யாருக்கும் இறங்கி போய் உதவி செய்யக்கூடியதான் சூரியனுடைய குணம். அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் இடத்துல அந்த சூரியன் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக அந்த பேர், அந்த குடும்பத்தினுடைய வம்சாவழியினுடைய பேர், வம்சா விருத்தி, அந்த குடும்பத்தினுடைய சொத்து எல்லாமே குல சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வம்சாவழியாக வாழையாக அது வந்து அது அப்படியே மெதுவாக முன்னேறிட்டே போயிட்டுருக்கும். சிம்மராசி சூரியனுக்கு. சரி, மேசராசியில் உச்சம். மேசராசியில் உச்சமாகும் பொழுது இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகருக்கு மிட் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய 20லிருந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளே வந்து தகப்பனாருக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அல்லது அந்த குழந்தையே வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ளே கொஞ்சம் சிரமத்தை அனுபவித்த ஒரு குழந்தையாக தான் வந்து சேரும். இது வந்து சூரியனுடைய நட்பு வீடு. ஆனால் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால தந்தையினுடைய அந்த அனுகூலமான பரிச்சயமான அன்பை அந்த ஜாதகர் பெறுவதற்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியோடு சம்பந்தப்பட்டு வரும் பொழுதும் அல்லது சனிக்கு திரிகோண வீடுகளில் அமரும் பொழுதும் இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக அந்த ஜாதகருக்கு மிக அனுகூலமான பலனை தருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க. தகப்பன பிள்ளையும் வந்து 2 பேருமே நல்ல பரஸ்பரம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுதுமே சனி ஒருவேளை சம்பந்தப்பட்டு வந்தாலோ அல்லது சனி திரிகோண வீடுகளிலேயோ அல்லது இந்த பூச நட்சத்திரங்களிலேயே சூரியன் உட்கார்ந்திருந்தாலும் இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தசை வராமல் இருந்தால் சரி, சனி தசை வராமல் இருந்தால் சரி, பெருசாக பாதிப்பை தருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. கன்னிராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் இருந்தாலும் செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலும் இந்த சூரியன் வந்து பொதுவாக ஜாதகர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் தர்றதில்லை. துளாராசியை தவிர்த்து. துளாராசி தான் வந்து அவருக்கு பாதக ராசி அப்படின்றதுனால நம்ம மேலே சொன்ன குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு மட்டும்தான். அதுவும் வந்து மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம். இந்த லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு துலா லக்னத்தில் வந்து துலா ராசியில் வந்து சூரியன் இருந்தால் கடுமையான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே அவர் இருப்பார். அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு அவரே வந்து கர்மாதிபதியாக வருவார். இப்போ இந்த கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இடத்துல இருக்கார். இப்போ விருச்சிக ராசியிலேயே இருக்கார். அப்போ லக்கணத்திலேயே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையை தருமா அப்படின்னா இந்த இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த ஜாதகர் வந்து அவருடைய வாழ்நாளில் கொஞ்சம் இடறி சிரமப்பட்டு கொஞ்சம் மேலே வர வேண்டிய ஒரு காலகட்டத்தை தருவார். ஆனாலும் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் மேன்மையும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லலாம். ஆனால் இதில் வந்து அனுச நட்சத்திரங்காலில் வந்து சூரியன் இருக்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திர சாரத்திலையும் வந்து சூரியன் இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசியில் சூரியன் இருந்தார் அப்படின்னா தனுசு ராசி சூரியன் எப்பவுமே நன்மையானவனாகத்தான் இருப்பான். எப்பவுமே வந்து இந்த 4 ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூல ராசிகளில் வந்து
மிதுனம் கன்னி, தனுசு மீனம், இந்த ராசிகளில் சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தந்தையினுடைய அன்பு, அரவணைப்பு, நல்ல செல்வாக்கு, இந்த குழந்தை வந்து தந்தைக்கு வந்து மிக மிக பிடித்தமான ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே நிறைய சூரியன் வந்து எடுத்து கொடுத்துருவார். அப்படியே எந்த விதமான தடையும் இருக்க மாட்டார். ஒருவேளை மூல நட்சத்திரத்தில் இருந்தால் மூல நட்சத்திரம் சாரம் வாங்கி அப்படி மெதுவாக நகரார், அதாவது கேட்டையிலிருந்து மூலம் அப்படியே மெதுவாக நகரக்கூடிய அந்த இடைச்சந்தியில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பை தரும். தந்தையாருடைய அரவணைப்பு இல்லாமல் வளரக்கூடிய குழந்தையாக இருக்கும். அல்லது வந்து தந்தையினுடைய அந்த பதவியை, அந்தஸ்தை எடுத்து நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அந்த குழந்தை. மற்றபடி அந்த சனியினுடைய வீடு மகர வீடு கண்டிப்பாக வந்து சிரமத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த மகர வீட்டில் இருக்கக்கூடியது திருவோணம், சூரியனுடைய நட்சத்திரமே உத்திராடம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ இந்த இடங்களில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி வரைக்குமே சனியினுடைய வீட்டில் வந்து மூலத்திரிகோண வீடு கும்பராசியில் இருக்கும் பொழுதுமே மாசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து மாசி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமாக சூரியன் வந்து பிரச்சனை தலைமையில் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்த்துருவார். தன்னுடைய வீட்டை 7ஆம் பார்வையாக சிம்மராசியை திரும்பி பார்க்கறதுனால அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாவமாவோ 7ஆம் பாவமாவோ 1 to 12 பாவத்துக்குள்ளே எந்த பாவமாக இருந்தாலும் மாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சூரியன் திருப்பி சிம்ம வீட்டை பார்க்கறதுனால ஓரளவுக்கு வந்து கடுமையை குறைத்து கொள்ளக்கூடிய சூரியனாக இருப்பார். மற்றபடி வந்து பெருசாக வந்து பாதிப்பை தர மாட்டார். ஆனாலும் மீனராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவும் சிறப்பான ஒரு அமைப்பு. பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிக தெளிவான ஒரு நன்மையாக இருக்கக்கூடிய சூரியனாகவே இந்த சூரியன் கருதப்படுறார். பொதுவாகவே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காரக கிரகமாக இருக்கும் பொழுதும் அந்த 9ஆம் இடத்தில் தந்தைக்கு காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான் சிரமத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய தசை வரலைன்னா சிரமத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தந்தையினுடைய மரணத்துக்கு ஒப்பான பல சிரமமான காரியங்களையும் சிரமமான பலன்களையும் அந்த ஜாதகருக்கு தர்றதுக்கு மறுக்கிறது கிடையாது. அப்போ 9ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் கூட குரு பார்த்துட்டாலோ அல்லது இந்த இடத்துல வந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி இருந்துட்டு கூடவே சூரியனும் இருந்தார் அப்படின்னா இந்த காம்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தந்தையினுடைய அரவணைப்பு இல்லைனாலும் அவர் கடைசி ஆயுள் காலம் வரைக்கும் அவர் இந்த ஜாதகரோடு இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல்படும். அப்போது ஆன்மக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம், எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை தரக்கூடிய கிரகம், இப்படியெல்லாம் இருந்துமே வந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு வழியில் எந்தெந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பொதுவாக வந்து லக்கணத்தில் சூரியன் நல்ல ஆன்ம பலம், தெளிவான சிந்தனை, அறிவார்ந்த செயல்கள், அடுத்தவங்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து லக்கணத்தில் சூரியன் இருந்ததுன்னா நல்ல அமைப்போடு வரும். அது எந்த லக்கணமாக இருக்கணும் அப்படின்றது வந்து சூரியனுக்கு பகை லக்கணங்களாக இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும். மேசம், விருச்சிகம், கடகம், மிதுனம், கன்னி, சிம்மம், தனுசு, மீனம், இது லக்கணங்களாகி சூரியன் இருக்கும்போது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே சூரியன் செயல்படுவார். 2ஆம் இடம் சூரியன் கண்டிப்பாக இது வந்து அரசாங்கத்துக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகமாக தான் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமாக வரும். 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவமாக வரும், 10ஆம் பாவமாக வரும். 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து, கல்வி, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்திற்கு இந்த 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவமாக வரும். அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் வந்து ஸ்தான பலம் அடையக்கூடிய கிரகம் அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவை எடுத்த என்னவோ 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், மேசம் முதல் மீனம் லக்னம் வரைக்கும் 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் அரசாங்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் ஒரு சின்ன ஒரு உதவியாவது, ஒரு பேரிடரில் ஒரு உதவி, ஒரு புயலில் வந்து பல பேர் பாதிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அரசாங்கத்துக்கு அந்த உதவி செஞ்சு இவர் மூலமாக அரசாங்கத்துக்கு அந்த உதவி போய் அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 1000 ரூபாய் கூட வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க கஜானாவுக்கு அனுப்பி இதன் மூலமாக வந்து நீங்கள் அந்த பேரிடரை வந்து நீங்கள்
மேலாண்மை பண்ணுறதுக்கான அந்த பொருளாதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 1000 ரூபாயாவது கொடுக்குற அளவுக்காவது அந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த அளவுக்கு ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். பொதுவாகவே வாக்குஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையான பேச்சு இருக்கும், ஆனால் அதில் வந்து நிதானம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கடுமையான பேச்சாக இருக்கும் பொழுதும் அதில் நியாயம் மட்டுமே இருக்கும். நியாயமும் தர்மமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக வந்து சூரியனுக்கு 1, 3, 5, 6, 8, 9 அது எப்பவுமே வந்து இந்த கரவ பாவனாசின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கெடுக்கிரக காம்பினேஷன் அல்லது சுபகிரக பார்வை இது இருந்தது அப்படின்னா அந்த 9ஆம் இடத்து சூரியன் பாதிக்காது. 10ஆம் இடம் ஸ்தான பலம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட கேது அமர்வு அழகான அமர்வாக இருக்கும். அப்போ இந்த அமர்வில் வந்து சூரியன் கேது 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அறிவாளி, ஞானி, அந்த உலகத்துக்கே தேவையான அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் வந்து 11ஆம் இடத்து சூரியன். அதேமாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அந்த 9ஆம் பாவத்தை பார்த்து கொண்டு இருப்பான். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகருக்கு பை லக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அரிய பலன்களை, தந்தையால் வரக்கூடிய நெடிய பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த சூரியனை பார்க்கணும். 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் வலு இழந்த சூரியனாக இருப்பான். இப்போ வலு இழந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் மன கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவனாகவே அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அந்த சூரியனுடைய அமைப்பு இருக்கும். 5ஆம் பாவம் இது உண்மையிலேயே சொஃபஸ்டிகேட்டடான ஏரியா சூரியனுக்கு. இந்த ஜாதகருக்கு அவங்களுடைய பூர்வீகம், அதேமாரி வந்து அந்த வாழையடி வாழையாக வரக்கூடிய பேர், அந்த மூதாதையருடைய பேர் எல்லாத்தையுமே வந்து அரசாளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தலைவனாகவோ அந்த வாரிசினுடைய முதல் வாரிசாகவோ வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவத்து சூரியன். 6ஆம் பாவம் தைரியம், வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல திறனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரை அடிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆள் கிடையாது. அவர் இருந்தாரப்போ ஒரு ஆஃபீஸர், அவர் மாதிரி ஒரு ஆஃபீஸர், ஸ்டேஷன் மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும்பொழுது அந்த தேர்தலுடைய சட்டங்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அரசியல்வாதிகளை எங்கெங்கே உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொண்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் 6ஆம் இடத்து சூரியன் செய்யக்கூடிய ஒரு வேலை. 7ஆம் இடம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மனைவி கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது கணவன் வாய்க்கக்கூடிய கணவன் வந்து கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பான். அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய, ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். ஆனாலும் அந்த கோபத்தினை வந்து நிதானம் இருக்கும், சர்வ வீரியம் இருக்கும், நியாயம் இருக்கும், தர்மமும் இருக்கும். இதில் வந்து மாற்றமெல்லாம் இருக்காது. 8ஆம் இடத்து சூரியன், இங்கே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆயுளுக்கு ஏதாவது பங்கம் வைப்பானா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த ஜனன உறுப்புகளில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய சூரியனாக இருப்பான். ஆனாலும் தொழில் மேன்மை நல்லா இருக்கும். நீங்கள் என்ன கேபிட்டல் போடுறீங்களோ அதை விட ஒரு 100 மடங்கு கேபிட்டலில் அதிகமான தொழிலை விருத்தி செய்யக்கூடிய சூரியனாக அந்த இடத்துல உட்காருவான். இந்த காரணங்கள் என்ன அப்படின்னா 10ஆம் பாவத்திற்கு இது வந்து லாபஸ்தானமாக வரும். 8, 9, 10 10ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானமாக வரக்கூடிய 8ஆம் பாவம் அப்படின்றதுனால இந்த சூரியனுடைய அமைப்பு 10ஆம் பாவத்தில் ஸ்தான பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி தருவான், கூடவே கெட்ட பேரும் வாங்கி தருவான். 9ஆம் பாவம் கரப பாவனாஸ்தி, அது சிறப்பான ஒரு பாவமாக இருக்காது. 10ஆம் பாவம் ஸ்தான பலம் அமையக்கூடிய லக்கணத்தை பொறுத்து அந்த ஸ்தான பலம் மிகுந்த மரியாதையும் அந்தஸ்தையும் வாங்கி தரும், இல்லைன்னா கவிழ்த்தி விட்டுரும். 11ஆம் பாவம் லாபஸ்தானம் உண்மையிலே ஜம்முன்னு இருக்கும். 12ஆம் பாவம் லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பெருசாக வந்து மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் சூரியன் இருந்தாலும் அந்த சூரியனுடைய அந்த அந்தஸ்து அப்படின்றது வந்து குறையாது. இருந்தாலும் இருக்கக்கூடிய அமைப்பு 12ஆம் பாவமாக வரக்கூடிய இப்போது விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் சூரியன் மறையக்கூடிய அமைப்பு நீச்சமாயிடுறது. கூட ராகு காம்போ இருந்தது அப்படின்னா இந்த தந்தையால் அரசாங்கத்தால் நன்மையை தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அவருக்கு வந்து மறுக்கப்படும். அதே மாதிரி வந்து அவருடைய உடம்புலையும் ஆன்ம பலம் இருக்காது, கால்சியம் சத்து குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து அடிக்கடி சோர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களை அவர் வந்து சந்திச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ இப்படியான ஒரு பல விஷயங்களில் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு பகுதி சுபர் பகுதி பாபர் அப்படின்ற அந்தஸ்து இருக்கக்கூடிய சூரியனும்
தெளிவான முறையில் உட்கார்ந்தாதான் நமக்கு நல்ல பலன்களை தருவார். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெடு பலன்களை தந்து ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவனாகவும் இந்த சூரியன் அமைகிறான் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. மேற்படி இந்த சூரியனுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன். வணக்கம் நண்பர்களே.